வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸ்ல 7th லெசனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. நம்ம போன வீடியோல 2 வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றப்போ, 2 பிளஸ் பிளேஸ், 2 பிளஸ் வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லி தந்தோம். ஸோ இடங்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி 2 போடணும் அப்படின்றது நாம சொன்ன ஒரு விஷயம். சில வார்த்தைகள், அதாவது இடங்களை குறிக்கக்கூடிய சில வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம 2 யூஸ் பண்ண மாட்டோம். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வழக்கமான 2 பிளஸ் பிளேஸ் சென்டென்சஸ் ஒரு 2, 3 இது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 பிளஸ் பிளேஸ் இடங்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றப்போ, ஒரு ஸ்கூல்னா, ஒரு ஹோட்டல்னா, ஒரு ஒரு ரூம்னா, ஒரு கிச்சன்னா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து வெல் டிஃபைன்டா இதுதான் இதுதான் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வெல் டிஃபைன்டான ஒரு இடத்தை பத்தி பேசுறப்போ நம்ம வந்து முன்னாடி 2 யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஸ்கூலுக்கு எப்பவும் போவேன். அப்படிங்கிறப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஸ்கூலுக்கு இக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. ஸோ ஐ கோ டு ஸ்கூல். எப்படி போவேன்னா ஆட்டோவில் போவேன். ஸோ பை ஆட்டோ. ஐ கோ டு ஸ்கூல் பை ஆட்டோ. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவ ஆஃபீஸிற்கு நடந்து செல்வாள். இப்போ இதை வந்து செல்வாள் அப்படின்றதுனால ஷி கோஸ் டு ஆஃபீஸ் பை வாக். இந்த பை வாக்குன்றது ஒரு கரெக்டான இங்கிலீஷ் இல்லை. இது வந்து இந்தியன் இங்கிலீஷ். ஸோ அப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லலாம்? ஷி கோஸ் டு ஹர் ஆஃபீஸ் ஆன் ஃபுட். இப்படி நம்ம சொல்லலாம். பட் அப்படிதான் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. நம்ம எப்படி நடந்து செல்வாள் அப்படின்றதுக்கு அதையே வேர்பா வாக்னு வச்சு ஷி வாக்ஸ் டு ஹர் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ இந்த இடத்துல அலுவலகத்திற்கு அப்படின்னு இருக்கிறதுனால டு ஹர் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஷி வாக்ஸ் டு ஹர் ஆஃபீஸ். இப்போ அதே மாதிரி அவன் தன் வீட்டிற்கு ஓடுகிறான். இப்போ ஓடிட்டு இருக்கான் அவன். ப்ரெசென்ட்ல டெம்பரரியா இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம். தினமும் ஓடுறத பத்தி நம்ம சொல்லலை. இப்போ ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஓடுகிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். ஹி இஸ் ரன்னிங் டு ஹிஸ் ஹவுஸ். ஹி இஸ் ரன்னிங் டு ஹிஸ் ஹவுஸ் இப்படி நம்ம சொல்றோம். ஸோ ஹவுஸ் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு பில்டிங். எக்ஸாக்டா ஒரு பில்டிங்கை நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி பிளேஸை பத்தி நம்ம பேசுறப்ப நம்ம முன்னாடி 2 போடுறோம். இப்போ எங்க எல்லாம் நம்ம 2 போடக்கூடாது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ எந்தெந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி 2 போடக்கூடாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வார்த்தை நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஹோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம 2 போட மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா ரொம்ப காமனான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஹோம்ன்றது ஒரு அட்வர்ப். அட்வர்புக்கு முன்னாடி 2 போடக்கூடாது. இது கிராமர். நமக்கு கிராமர்லாம் வேண்டாம். நான் ஒவ்வொரு வார்த்தையும் இது அட்வர்பா அட்ஜெக்டிவா அப்படி யோசிச்சு நான் பேச முடியாது. அப்ப என்ன நாம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சொல்ற அந்த இடம் ஒரு கரெக்டான டிஃபைன் பண்ணின ஒரு இடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து 2 போடக்கூடாது. இப்போ ஹவுஸ்னா ஒரு வீடு, ஒரு பில்டிங். ஸ்கூலுனா நமக்கே தெரியும் காம்பவுண்ட் இருக்கும், உள்ள பில்டிங் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு டெம்பிள்னா எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளேஸ்ன்னு நம்மளால கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியுது. ஏன் ஹோம் டிஃபைன் பண்ண முடியாதா? அது பில்டிங் இல்லையா அப்படின்னா, ஹவுஸ்ன்றது தான் செங்கல்லால சிமெண்டால கட்டப்பட்ட ஒரு பில்டிங். ஹோம் அப்படின்றது நம்மளுடைய எமோஷன் சார்ந்த விஷயம். எங்க அன்பு, பாசம் எல்லா உணர்ச்சிகளும் நிறைஞ்ச ஒரு இடத்த தான் நம்ம ஹோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து இந்த இடத்துல பில்டிங்கை பத்தி பேசல. அதனாலதான் நாம இந்த இடத்துல ஹோமை வந்து லொக்கேஷனா சொல்லாம, ஒரு பிளேஸா சொல்லாம, அதனால அதுக்கு முன்னாடி 2 போடாம நம்ம வந்து யூஸ் பண்றோம். அவள் தன் வீட்டிற்கு செல்கிறாள் அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் ஹோம். ஷீ இஸ் கோயிங் ஹோம் எப்படி சொல்லலாம். இப்போ அதே மாதிரி நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஹோம்க்கு முன்னாடி 2 மட்டும் இல்லை, மற்ற ப்ரெப்போசிஷன்ஸுமே தேவையில்லை. இதை வந்து ஐ எம் அட் மை ஹோம்னு சொல்லலாம். ஆனால் கூட நம்ம சிம்பிளா ஐ எம் ஹோம் அப்படின்னு சொன்னாலே போதும். நான் வீட்டில் இருக்கிறேன். இந்த இடத்துல வீட்டுக்கு இருக்கிறேன். இக்கு சவுண்ட் எல்லாம் இல்லை. அதே மாதிரி வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள நுழைவோம் இல்லையா? அப்பயே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கும் நம்ம ஐ எம் ஹோம் அப்படின்னு சொன்னா போதும். இப்போ அம்மா சொல்லுவாங்க, ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கூட்டிட்டு வா அப்படின்னா bring your friends home once. bring your friends home once. ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்ம டு ஹோம் வீட்டுக்கு அப்படின்றதுனால டு ஹோம் எல்லாம் சொல்லலை. bring your friends home once அவ்வளோதான். ஸோ நம்ம ஹோம் அப்படின்றது வெறும் பில்டிங் இல்லை, உணர்ச்சிகள் எமோஷன்லாம் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்தவங்களோட வீடு, இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்டோட வீடு ஃப்ரெண்டுக்கு தான் உணர்ச்சிகள், அன்பு, பாசம், எமோஷன்லாம் நிறைந்த இடம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பில்டிங் அவ்வளோதான் இல்லையா?
ஸோ அதனால அடுத்தவங்களோட வீட்டுக்கு அப்படிங்கிறத சொல்றப்போ நம்ம ஹோம்னு சொன்னா கூட நம்ம வந்து டூ போட்டுக்கலாம். அதாவது டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் அப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம டூன்னு தான் போடுறோம் பாருங்க. நான் என் நண்பன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். அடுத்த வார்த்தை அப்ராட். அப்ராட் அப்படின்னா வெளிநாடு. நம்ம நாட்டை தவிர மற்ற எல்லா நாடுகளையுமே நம்ம வெளிநாடு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து டிஃபைன் ஆகலையா அப்படின்னா கரெக்டாக நம்மளால இது ஒரு பிளேஸ்ன்னு சொல்ல முடியுமானா எந்த கண்ட்ரி? சிங்கப்பூர்னா அது ஒரு கண்ட்ரி, கொரியானா இந்த கண்ட்ரி, ஜப்பான்னா இந்த கண்ட்ரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். பட் அப்ராடுன்னு சொல்றப்ப எந்த நாடுன்னு நம்ம வந்து தெளிவாக சொல்லலை, வெளிநாடு அவ்வளோதான் இல்லையா? ஸோ நம்ம கரெக்டான ஒரு பிளேஸாக இங்கே நம்ம வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணல. அதனால தான் இதை நம்ம வந்து அப்ராட் அப்படின்னு சொல்றப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டூ போடுறது இல்லை. அவர் அடிக்கடி வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்வார். வெளிநாட்டிற்கு அப்படின்னு தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம டூ போடுறது இல்லை. He travels abroad frequently. பயணம் மேற்கொள்வது அப்படிங்கிறப்போ travel அப்படின்றத verb யூஸ் பண்றோம். He travels abroad frequently. அவள் அடுத்த வாரம் வெளிநாட்டிற்கு பறக்கிறாள். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பிளேஸுக்கு செல்வதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வேர்ப்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப லிமிட்டடான வேர்ப்ஸை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஸோ அவள் வந்து வெளிநாட்டிற்கு பறக்கிறாள், ஃப்ளைட்டில் போறா அப்படின்னு சொல்றதுக்கு ஷி இஸ் ஃப்ளைங் அப்ராட் நெக்ஸ்ட் வீக். ஷி இஸ் ஃப்ளைங் அப்ராட் நெக்ஸ்ட் வீக். அடுத்த 2 வார்த்தைகள் அப்ஸ்டேஸ், டவுன்ஸ்டேஸ். அப்ஸ்டேஸ் அப்படின்றது மேலே, மாடி. நீங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே மேலே தான், மாடி தான் இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளோருக்கு மேலே இருக்கிறத நம்ம வந்து மேலே, மாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்களோ அதுக்கு கீழே உள்ள இடம் அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு நம்ம டவுன் ஸ்டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல மேலே கீழேன்னு சொல்றப்ப நம்ம மேலே கீழே அப்படின்னு இக்கு சவுண்டு சேர்க்க போறது இல்லை. இப்போ ஆப்வியஸ்லி நமக்கும் அந்த இன்டென்ஷனே வராது, டூ சேர்க்கணுங்கிற ஃபீல் வராது. பட் மாடிக்கு போ அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அப்படியே ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ நம்ம உடனே டூ போடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் நமக்கு வந்துடும். ஸோ அது வேண்டாம். ஸோ மேலே மாடிக்கு போய் என் கண்ணாடி எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல மாடிக்கு போன்னு சொன்னா கூட அப்ஸ்டேஸ்க்கு முன்னாடி நம்ம டூ போடக்கூடாது. ப்ளீஸ் கோ அப்ஸ்டேஸ் அண்ட் பிரிங் மை கிளாஸஸ். ப்ளீஸ் கோ அப்ஸ்டேஸ் அண்ட் பிரிங் மை கிளாஸஸ். கீழே போ அப்படின்னா கோ டவுன் ஸ்டேஸ், கோ டவுன் ஸ்டேஸ், அவ்வளோதான். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போற வார்த்தை ஓவர்சீஸ். ஓவர்சீஸ்னாலும் அப்ராடு தான். பட் கடல் கடந்து போற கண்ட்ரீஸை தான் நம்ம வந்து ஓவர்சீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தரைமார்க்கமாக நம்மளால போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான கண்ட்ரீஸை நம்ம ஓவர்சீஸ்ன்னு சொல்றது இல்லை. ஸோ அப்ராடை வந்து 2 விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லா கண்ட்ரீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஓவர்சீஸ்ன்றது கடல் கடந்து தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான நாடுகளை தான் நம்ம ஓவர்சீஸ்ன்னு சொல்றோம். இப்போ வந்து வெளிநாட்டிற்கு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். பட் எந்த கண்ட்ரியை குறிப்பிடுறோம் அப்படிங்கிறத நீங்க பேசுறப்போ நீங்களே அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்ப வேலை விஷயமா அடிக்கடி அவ வெளிநாட்டிற்கு செல்வாள். அதே மாதிரியான ஒரு வார்த்தை தான். She often travels overseas for work. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஓவர்ஹெட். ஓவர்ஹெட்னா தலைக்கு மேல. தலைக்கு மேல 2 பருந்துகள் வட்டமிடுகின்றன. ஸோ 2 பருந்துகள், 2 hawks are hovering overhead. 2 hawks are hovering overhead. ஸோ தலைக்கு மேலன்னு சொன்னா கூட ஓவர்ஹெட்ன்னு தான் சொல்றோம். கடைசியா நம்ம பார்க்க போற வார்த்தைகள் மொத்தமாவே போட்டாச்சு. அவுட்டோர்ஸ், இன்டோர்ஸ், அவுட்சைட், இன்சைட். இந்த அவுட்டோர்ஸ், இன்டோர்ஸ் அப்படிங்கிறப்போ டோர் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளுக்கு உணர்த்திடும். ஒரு பில்டிங், வீடு எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, அதுக்கு வெளியில உள்ள சுற்றுப்புறத்தை நம்ம வந்து அவுட்டோர்ஸ்ன்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளற அந்த பில்டிங்குள்ளறங்கிறப்போ நம்ம இன்டோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே இடத்துல நம்ம வந்து அவுட் சைட், இன்சைடையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவுட்டோர்ஸ் அப்படிங்கிறப்போ வெளியில. சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ரூமு, ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு ஸ்கூலு, ஒரு பார்க்னா நமக்கு கரெக்டா இந்த லொகேஷன் தெரியும். பட் வெளியிலங்கிறப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்க எல்லா பரப்பையுமே நம்ம வந்து வெளியில இருந்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கரெக்டா இந்த இடம் தான் நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம பொதுவா டூ போடுறது இல்லை. அதே மாதிரி இண்டோர்ஸ்னா காமனா வீட்டுக்குள்ளறங்கிறப்ப அது ரூமா இருக்கலாம், ஹாலா இருக்கலாம், கிச்சனா இருக்கலாம். கரெக்டா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலைன்றதுனால நம்ம வந்து டூ போட மாட்டோம். ஸோ இந்த இன்டோர்ஸ், இன்சைட், அவுட்டோர்ஸ், அவுட் சைட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ வீட்டு, பில்டிங் இதை வச்சு சொல்றப்போ ரெண்டும் ஒன்று தான். ஆனா இந்த அவுட் சைட் அண்ட் இன்சைடை நம்ம வந்து இந்த பாக்ஸுக்குள்ளற, ஒரு கிணத்துக்குள்ள அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம வந்து
அதுக்கு வெளியில அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து அவுட் சைட் இன்சைடை யூஸ் பண்ணலாம். பட் அவுட்டோர்ஸ் இன்டோர்ஸ் அந்த டோர் அப்படின்னு சொல்றப்பவே அது வந்து ஒரு பில்டிங் ஹவுஸ் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து வச்சு சொல்ல முடியும். ஸோ அவள் வெளியில விளையாட விரும்புகிறாள். வெளியில விளையாடுறதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். She likes to play outdoors. She likes to play outdoors. இல்லைன்னா she likes to play outside. அப்படி வேணா நம்ம சொல்லலாம். வெள்ள மழை பெய்யுது, வீட்டுக்குள்ளேயே இரு. It is raining outside. Stay indoors. வீட்டுக்குள்ளேயே இரு. Stay indoors. Stay inside. The cat is inside the box. The box வந்து the boxக்குள்ளார the cat இருக்கு. The cat boxக்குள்ளார இருக்கு. The cat is inside the box. So boxன்றப்போ நம்ம வந்துட்டுல இன்டோர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வேறும்னா இன்சைட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வெள்ள மழை பெய்யுது, வீட்டுக்குள்ளேயே இரு. It is raining outside. Stay indoors. ஸோ இந்த வீடியோவில் நாம எந்த இடத்துல எல்லாம் டூ போடக்கூடாது, பிளேஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எந்தெந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி எல்லாம் டூ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.